ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இப்பதிவை கேட்டு முடித்த அடுத்த நொடி உன் துணை உன்னை அழைப்பார். உன்னை அழைத்து இப்பொழுதே உன்னை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை, என்னை சந்திக்க இப்பொழுதே வா என்று உன்னை கூப்பிடப் போகின்றார். நீயே அவரை நினைத்து மனம் நொந்து போய் உள்ளாய். அவர் எதற்காக என்னிடத்தில் சரியாக பேசுவதில்லை? நான் ஏதேனும் தவறி இழைத்து விட்டேனா? நன்றாக பேசி கொண்டிருந்தவர் இப்பொழுதெல்லாம் என்னிடம் சரியாக பேசுவதே இல்லை. கேட்டால் நேரம் இல்லை, வேலை இருக்கிறது என்று ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை தொடர்ந்து புறக்கணித்து கொண்டே இருக்கின்றார். அவர் எப்பொழுது என்னிடத்தில் பேசுவார், நன்றாக பேசுவார் என்று நான் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறி என்னிடத்தில் கதறி அழுதாய் அல்லவா? எப்படியாக இருந்தாலும் என்னுடைய உறவை என்னிடத்திலிருந்து பிரித்து விடாதீர்கள் அப்பா. அவர் இல்லாமல் என்னால் ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அவர்தான் என் உயிரப்பா என்று கூறினாய் அல்லவா? நீ என்னிடம் சொல்லி வினவிய அத்தனை விஷயங்களும் வெறும் வார்த்தைகளாக மட்டுமே முடிய போகின்றது. நிஜத்தில் நடப்பதோ உன்னுடையவர் உன்னை அழைத்து இப்பொழுதே உன்னை காண வேண்டும் என்று கூறப்போகின்றார். பதட்டத்தில் நீ என்ன ஏது என்று புரியாமல் அவரை பார்க்க செல்லும் பொழுது அவரே உன்னிடத்தில் உன் கரங்களை பிடித்து கொண்டு, நான் எப்பொழுதும் உன்னை விட்டு இனி விலக நினைப்பதில்லை, நீதான் என் உயிர், நீதான் என் உலகம், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நீ என்னை தவறாக மட்டும் நினைக்க வேண்டாம் என்று கூறப்போகின்றார். நீ சில விஷயங்களை தவறாக புரிந்து கொள்கின்றாய். நான் உன்னிடம் பேசவில்லை என்பதற்காக உன்னை புறக்கணிக்கிறேன் என்று நீயாக நினைத்து கொள்ளாதே. என் வாழ்க்கையில் என்றும் உன்னை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை. நீயே என் வாழ்க்கை துணை, நீயே என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரே அர்த்தம் என்று உன்னிடத்தில் கூறப்போகின்றார். தங்கமே, அப்பொழுது நீ மகிழ்ச்சியில் திக்கு முக்காடப் போகின்றாய். சந்தோஷத்தின் அளவு என்ன என்பதே தெரியாத அளவிற்கு மிக பெரிய ஆனந்தத்தில் உயர்ந்து நிற்கப் போகின்றாய். நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பு உண்மையானது, பரிசுத்தமானது. அளவிட முடியாத அன்பை வைத்துள்ளீர்கள். பின்பு எப்படி உங்களுக்குள் பிரிவு வரும்? நிச்சயம் பிரிவு என்ற வார்த்தையே உங்கள் வாழ்க்கைக்குள் வராது. மூன்றாவது நபருக்கு நீங்கள் இடம் கொடுக்காத வரை உங்களுக்குள் எந்த பிரிவும் ஏற்படாது. நீங்களே உங்கள் விஷயங்களை பேர்த்து தீர்த்து கொள்ளுங்கள் தங்கமே. மூன்றாவது நபர் யாரையும் உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள். ஒரு முறை அனுபவித்து வைத்தால் பின்பு அதுவே பழக்கமாகிவிடும். பின்பு பிரிவு ஏற்பட்டுவிடும். நீங்கள் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து இந்த அழகிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பா எனது ஆசை. உன்னுடைய நீண்ட நாள் சந்தேகங்கள் அனைத்தும் இன்றைக்கு முடிவு வந்துவிட்டது தங்கமே. உன்னுடைய துணை, உன்னுடையவர் உன்னை எவ்வளவு நேசிக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டாயா? இனிமேலாவது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் அவரை சந்தேகப்படாமலும் நீ இருக்க வேண்டும் என்பது என்னுடைய உத்தரவு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.